இப்போது நானே ஒரு மேரேஜுக்கு போகிறேன், ஒரு மண்டபத்துக்கு போகிறேன் அப்படின்னாக்க, உண்மையிலேயே எனக்கு கல்யாண வீட்டுக்காரங்க முன்னாடி ரிசப்ஷனில் நின்று வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்க கல்யாண வீட்டுக்காரங்களா இல்லை நம்ம கல்யாண வீட்டுக்காரங்களான்னு எனக்கே டவுட் வந்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குதுன்னு போய் நம்ம கிட்ட நின்று பேசணுன்னா கூட இருக்கவங்க கிட்ட உடனே அறிமுகப்படுத்துவாங்க. யாருன்னு தெரியுதா இல்லையா? இவர் தான்ப்பா கொங்குத்தீரன் மணமலை தான்ப்பா அப்படின்னு. தெரியுங்க நம்ம ஆஃபீஸ் தெரியுங்க, உங்களை தாங்க நேரில் பார்த்ததில்லை அப்படின்னு. நம்ம ஆஃபீஸ் மூலமாக ரெடியான மேரேஜஸ் நிறைய 100 கணக்கில் இன்னும் 1000லாம் தாண்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ரீச்சும் ஆகிருக்கு. சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த உண்மையிலேயே இந்த 11 வருஷ ஜேர்னியில் வந்து நம்ம ஆஃபீஸ் மூலமாக இத்தனை கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது. இப்போ பதிவு பண்ண வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் பெரிய பையனுக்கு இங்கே தாங்க ரெடியாச்சு, இப்போ தான் சின்ன பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ஜாதகம் பதிவு பண்ணோம். இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே நம்ம மூலமாக நடந்த சக்ஸஸை பற்றிலாம் பேசுவாங்க. வழியில் எங்கேயாவது பார்த்தாலும் நம்மளை அந்த இடத்துல வச்சு பேசுவாங்க. ஒரு நல்ல மரியாதையோட அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்ப்போம். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஸ்டாஃபுங்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதை வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குது. என்னென்னா அதுக்கு என்ன நான் முக்கியமான ரீசனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் டீல் முடிச்சு கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்லாம் இருக்காதுங்க. அது வந்து ஒரு பிஸ்னஸாக போயிடும். பட் இது அவங்கள வந்து ஃபேமிலி லெவலில் அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அவங்களோட பையனுக்கு, அவங்களோட பொண்ணுக்கு, அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் கல்யாணம் இல்லையா? அந்த கல்யாண தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுத்ததுனால அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கிற அந்த சுச்சுவேஷன் காரணமாக தான் அவங்கள வந்து மீதி எல்லா பிஸ்னஸ் டீலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூட அவங்க பார்க்குற விதம், பழகிற விதம், நம்ம கூட அந்த பேசுகிற விதம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வந்து உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இவ்வளோ கல்யாணம் நடந்துருச்சு, இவ்வளோ மேரேஜஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எங்கே போனாலும் நம்மளை வந்து ஒரு பெருமையாக நம்ம கூட வந்து நின்று பேசுகிறாங்க. இவ்வளோ சொந்த பந்தம் நமக்கு கிடச்சிருக்கு, யாருன்னே தெரியாது, அவங்களாம் வந்து பேசுவாங்க. அப்புறம் யாரா அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தா நம்ம கூட எனக்கு கூட நேரடியாக கூட பேசியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஆஃபீஸ் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மேரேஜ் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த சமுதாயத்தில் நிலவர அந்த ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா விரிவாக பண்ணணும். அந்த பூஸ்ட்டே எங்களுக்கு அங்கேருந்தாங்க கிடைக்கிது. இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எங்களோட சொந்த முயற்சின்லாம் நான் பெருமையாலாம் சொல்லிக்க முடியாதுங்க. எல்லாரோட கூட்டு முயற்சி தான். நம்மளோட சமுதாய மக்கள் எல்லாருமே ஒத்துழைப்போட இன்னமும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது. எல்லாரோட அந்த ஆசீர்வாதம் தான் முக்கியம் இதில் எங்களுக்கு கிடச்சிருக்கிறதுல.